கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய எண்ணெயின் அன்பு பக்தர்களே, ஒரு சிறந்த மறைபோதகர் ஆண்டவருடைய வார்த்தையை இதை போன்று பெரும் திரளாக கூடியிருக்கின்ற மக்களிடத்திலே போதிக் கொண்டிருந்தார். அவ்வாறு அவர் மக்களிடத்திலே போதிப்பதனுடைய காரணம் என்னவென்றால், அவருடைய அந்த மறையுரையை கேட்கின்ற அந்த மக்கள் அந்த செய்தியை கேட்டு அதனுடைய பலன் அவர்களுடைய இதயத்தை தொட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிக மாற்றத்தை, மனமாற்றத்தை கொண்டு வந்தது. எனவே அவர் தான் எப்படி போதிக்கிறோம் அல்லது தன்னுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தை ஜாலங்களை குறித்தெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. As was his practice, he was concentrating more on the content of this message and of its effect upon the hearts of the people for transformation rather than the precise literary form of it. அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது அவருடைய கவலை கிடையாது. அந்த பெரிய கூட்டத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவருடைய வேலை எப்பொழுதுமே விமர்சனங்கள் அல்லது குறை சொல்லுவது, அதில் குறை கண்டுபிடிப்பது. Among his audience was seated a certain fussy gentleman had been known for making extremely critical remarks and comments. அதனால் அந்த குறை கூறுகின்ற அந்த பார்வையோடு பார்த்தார். அவருடைய மறையுரைக்கு பிறகு இவர் சென்று அந்த போதகரிடத்தில் சொன்னார், இன்னைக்கு நான் உங்களுடைய மறையுரையை கவனித்தேன். அதில் 8 இலக்கண பிழைகள், இலக்கண தவறுகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். At the end of the prayer service, this person went up to the preacher and said, by the way, I noticed that you made 11 mistakes of grammar in your sermon. அதை கேட்ட உடனே அவர் அப்படியா என்று தாழ்ச்சியோடு ஆமோதித்தார். ஆமாம், அதில் எனக்கு சந்தேகம் இல்லை என்றும் சொன்னார். அவர் சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார்னா, இதற்கு முன்பாக நான் படித்த அந்த என்னுடைய படிப்பு அது ஒரு தவறான படிப்பு தான். நான் நிறையா பள்ளிக்கூடத்தில் படித்தது போல எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை நான் அறிந்த பிறகு, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய இலக்கணத்தை நான் பயன்படுத்துகிறேன். இந்த இயேசுவினுடைய பணியிலே நான் கண்ட அந்த இலக்கணத்தை பயன்படுத்துகிறேன். Very likely, replied the preacher very coolly. I don't doubt it for a minute. My early education was faulty. I often wish that I had received more schooling. But I am using all the grammar I know in the service of Christ. How is it with you? உங்களுக்கு எப்படி? எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணியிலே அவர் பெற்ற அனுபவங்கள் அதுதான் அவருடைய செய்தியாக மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் அவர் தன்னுடைய அறையிலே அமர்ந்து இறை வார்த்தையை, அதிகாரங்களை படித்து, சிந்தித்து, தியானித்து அதை மக்களுக்கு அவர் போதித்து கொண்டு வந்தார். அவ்வாறு அந்த கடவுளுடைய வார்த்தையை நாம் போர்க்கின்ற போது, அல்லது நம்முடைய வார்த்தை அல்லது நம்முடைய செயல் கடவுளுக்கு, கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அமைகின்ற போது, நாம் வெளியில் இருக்கிறத பற்றியோ வெறிவரலாக இருக்கிற அந்த விமர்சனங்களை பற்றியோ நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்முடைய இதயம் கடவுளோடு இணைந்திருக்கிறது. நம்முடைய மூளை தான் என்ன செய்யுது, இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கிறது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அல்லது இயேசு கிறிஸ்துவினுடைய பணியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட மறைநூல் அறிஞர்களும்
தலைமை குருக்களும் மூப்பர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணியை குறித்தும் அவருடைய போதனையை குறித்தும் வியப்படைகின்றார்கள், காழ்ப்புணர்ச்சி கொள்கின்றார்கள். இயேசுவை பார்த்து நீர் எந்த அதிகாரத்தால் இதை போதிக்கிறீர் என்று கேட்கிறார்கள். ஏன்னா இன்றைய நற்செய்தி நான் பார்த்தோம் என்றால் மார்க்கு நற்செய்தி இயல் 11 1 முதல் 10 வரை ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு நுழைவார். நாம் இந்த 2-3 நாளாக நாம் அதை தான் கேட்டு வந்துட்டுருக்கோம். பிறகு அங்கிருந்து மறுபடியும் பெத்தானியாவுக்கு போவார். பெத்தானியாவுக்கு திரும்பிய பிறகு அங்கே அந்த அத்தி மரத்தை, காய்க்காத அத்தி மரத்தை சபிப்பார். அப்புறம் மறுபடியும் அவர் எருசலேமுக்கு வருவார். தன்னுடைய ஆலயத்தை நீங்கள் கல்கவர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று பார்த்து எல்லாத்தையும் கவுத்து போட்டவர்களை சாட்டியால் பின் தன்னுடைய ஆலயத்தை, என்னுடைய இறை தந்தையினுடைய ஜெப இல்லத்தை இப்படி செய்து கடிந்து கொள்வார். பிறகு மறுபடியும் அவர் பெத்தானியாவுக்கு வருவார். அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த அத்திமரம் பட்டு போயிருக்கும். பிறகு விசுவாசத்தை வைத்து அவர், உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் நம்பினால் இந்த மலையை கடலில் நோக்கி போய் விழு என்றால் விழ வேண்டும். எனவே நீங்கள் வேண்டுகின்ற பொழுது நீங்கள் கேட்ட மன்றாட்டு கிடைக்கப்பட்டு விட்டது என்று நீங்கள் நம்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுவார். இஸ்ராயேல் மக்களுடைய நம்பிக்கையற்ற தன்மையை அந்த அத்திமரத்தின் மூலமாக எடுத்து சொல்வார். 5வது என்று நாம் கேட்ட பகுதி த தேர்ட் என்ட்ரி டு ஜெருசலம், இயேசுவினுடைய அந்த அதிகாரத்தை அவர்கள் கேள்விக்குறிவாக்குவது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்னவென்றால், the popularity of Jesus was on the rise. இயேசு மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்றிருந்தார். அவர் எருசலேமிற்குள்ளே நுழைந்ததும் அவருக்கு மிகுந்த வரவேற்பு இருந்தது. He had a rosy welcome to the city of Jerusalem. அதனால அந்த செய்தி, அந்த வளர்ச்சி அவர்களால் பார்த்து கொள்ள முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அந்த மத தலைவர்களை மிகவும் ரொம்ப சல்லாபத்துக்குள்ளாக்கியது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு தங்களுக்கு ஒரு த்ரெட்டு நினைச்சாங்க. இன் ஜீசஸ் தே பர்சீவ்ட் எ த்ரெட். அந்த ஆண்டவருக்காக அவர் செய்த பணி, மக்கள் அவரை பின்பற்றியது இவர்களுக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. எல்லாரும் அவர் பின்னாடி போயிடுவாங்க, எனவே இது பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி போகின்றது. அதனால் நம்முடைய ஒரே மதம், நம்முடைய இனம், அதற்கு இது ஒரு பெரிய ஆபத்தாக தெரிகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் இத்தகைய விமர்சனங்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் வைக்கின்றார்கள். அதனால தான் அவரை பார்த்து இப்படி கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தை நீ போதிக்கிறாய்? ஏன்னா அது வேண்டுமென்றே ஒரு விதமாக கேட்கின்ற ஒரு கேள்வி. இப்போ இயேசும் பார்க்குறவங்க வேணுனே தான் கேட்குறாங்க என்று அவர்கள் கேட்ட அதே பாணியிலேயே அவர் பதில் சொல்கிறார். எந்த அதிகாரத்திலிருந்து வந்தார்? விண்ணகத்தில் திருமுழுக்கு யோவான் ஆச்சு விண்ணகத்திலேருந்து வந்ததா அல்லது மண்ணகத்திலேருந்து வந்ததா அப்படின்னு கேட்குறார். விண்ணகத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னால் ஏன் நீங்கள் அவர் நம்பலன்னு ஒரு கேள்வி கேட்பார். மண்ணகத்திலிருந்து சொன்னால் மக்கள் எல்லாரும் அவரை, திருமுழுக்கு யோவானை ஏற்றுக்கொண்டார்கள். விண்ணகத்தை என கேட்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதனிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசி கொண்டிருந்தார்கள். ஏன்னா மனிதர்கள் சொன்னால் என்னாகும், அவர் ஒரு இறைவாக்கினர் என்று மக்கள் நம்பினார்கள். அப்போ மக்களுக்கு திருமுழுக்கு யோவான் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அப்போ அப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம், இப்படி சொன்னாலும் மாட்டிக்குவோம். அப்போ என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அப்படின்னா எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன். எனவே முள்ளால் எடுக்கிறார். ஆக ஆண்டவர் இயேசு தான் போதித்த அந்த போதனைகள், தான் செய்த அந்த பணிகள் எல்லாமே அவர்களால் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை. ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் செய்த அந்த பணிகள், அவரோடு மக்கள் அவரை பின்பற்றியது தங்களுடைய பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ, தங்களுடைய அதிகாரத்திற்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ, அல்லது மக்கள் தங்களுக்கு கொடுக்கின்ற
அந்த ஒரு மரியாதைக்கு, புகழ்ச்சிக்கு இது ஆபத்து வந்துவிடுமோ, அல்லது தாங்கள் வைத்திருக்கின்ற, தாங்கள் வணங்குகின்ற, தாங்கள் கடைப்பிடிக்கின்ற இந்த மத பாரம்பரியத்திற்கு, கொள்கைக்கு ஒரு ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு தவறான புரிதலிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனால் யார் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய பணியை கடவுளுக்காக செய்கின்றார்களோ அவர்கள் இந்த மாதிரி பெல்லி அல்லது விதண்டாவிதமான இந்த விமர்சனங்களுக்கோ இந்த கேள்விகளுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். அதனால தான் அந்த போதகர் சொல்கிறாரு, நான் ஏற்கனவே படித்த அந்த பள்ளியிலே படிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த பள்ளி ஆண்டவர் இயேசுவின், ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பள்ளி, அவர்களுக்கு ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னா, அவர் எந்த ரபி, நாங்கள் மத அறிஞர்கள், நாங்கள் மறைநூல் வல்லுநர்கள், நாங்கள் ரபிக்கள், நாங்கள் இந்த மர சம்பந்தமான பள்ளியிலே படித்திருக்கிறோம், இவர் எந்த பள்ளிக்கூடத்திற்கு சென்றார், எனவே இவருடைய கல்வி பாரம்பரியம் என்ன, இவர் ஒரு கலியாவிலிருந்து வந்தவர் தானே, எனவே எந்தவித ஒரு முகாந்திரம் இல்லாமல் வந்த இவரால் எப்படி, இப்போ நாங்கள் படித்த அல்லது நாங்கள் சார்ந்த அந்த பள்ளிக்கூடம் அல்லது நாங்கள் போதித்த அந்த போதனை, அந்த மறைநூல் அதிகாரம், அதை வைத்து நாங்கள் போதிக்கிறோம் மக்களுக்கு. ஆனால் எந்தவித ஒரு பள்ளிக்கூடத்திற்கும் செல்லாமல் எந்தவித ஒரு அதிகாரத்தை பற்றியுமே அறிந்து கொள்ளாத இவர் எப்படி இவ்வளவு அதிகாரத்தோடு போதிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு எழுகிறது. இயேசுவை நோக்கி அவர்கள் அந்த கேள்வி எழுப்புகிறாங்க. இயேசுவை அவர்கள் விமர்சனத்துக்கு ஆளாக்குகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் அமைதியாக அல்லது கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிரியமான வாழ்க்கையை வாழுகின்ற போது பல நேரங்களில் இத்தகைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக நேரிடும். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க அன்னையினுடைய திருத்தலத்திற்கு, ஒரு சாதாரண நம்பிக்கை, மாதா கிட்ட போய் அம்மாட்ட வேண்டிக்கிட்டா நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான், என்னுடைய கஷ்டம் தீரும், என்னுடைய வியாதி குணமடையும், என்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தீரும், என்னுடைய குடும்ப பாரம் தீரும், என்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும், யாராலையுமே குணப்படுத்த முடியாத இந்த வியாதியை இந்த அம்மா பார்த்து ஜெபிச்சா குணப்படுத்துவாங்க, அவ்வளோதான் உங்களுடைய நம்பிக்கை. இதுக்கு பெரிய டாக்டரேட் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை. எனவே நான் இந்த அம்மா கிட்ட போகிறேன், அது எல்லா மக்களும் வர்றாங்க, எல்லா சகோதரர்களும் வருகிறார்கள். அம்மா, தாயே, என் பிள்ளைய பாருமா, என் வீட்டுக்காரரை பாருமா, என்னுடைய கணவனை பாருமா, எங்கள் அப்பாவை பாருமா, ரொம்ப கஷ்டத்துக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் இந்த பீடத்திலே கண்ணீரோடு பக்கத்தில் யார் இருக்கிறாங்கிறது கூட பார்க்காம அம்மா அம்மா என்று கதறுகின்ற அந்த நம்பிக்கை, அதை பார்க்குறவங்களும் நினைக்கலாம், என்னடா அவ்வளோ பேர் அமைதியாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இவங்க சத்தமாக போட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களே. நாம் அதை பற்றி, அது உங்களுடைய ஆன்மீகம், அந்த நம்பிக்கை, கடவுள் மீது நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு இங்கே எப்படி ஜெபிக்கணும், இப்படி தான் ஜெபிக்கணும் என்று தெரியல. உங்கள் மனசில் உள்ளதை அம்மா கிட்ட சொல்கிறீங்க, என் குடும்பத்தை பாருங்கம்மா, என்னையே பாருங்கம்மா. இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். எனவே அவர்களால் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அது மக்களுக்கு பிடித்தது, அவருடைய போதனையவர்கள் கேட்டார்கள். எனவே அந்த ஒரு பயம் அவர்களை அச்சத்தில் ஆழ்த்தியது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரோடு கொண்டிருக்கின்ற அந்த ஐக்கியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கின்ற அந்த உறவு, ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் அவருடைய பார்வை பட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்ற அந்த ஒரே நம்பிக்கை, தாழ்ச்சியோடு, ஏன்னா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறது இல்லை, அம்மா பாருங்கம்மா, அவ்வளோதான். எனவே தாழ்ச்சியோடு கூடிய அதிகாரம்தான் ஆண்டவர் விரும்புவது. அத்தகைய ஒரு அதிகாரத்தை வைத்து தான் ஆண்டவர் இயேசு அந்த மக்களை தன்பால் இருத்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டிருக்கின்ற இந்த நம்பிக்கை யதார்த்தமானதாக, ஆண்டவருக்கு பிடித்தமானதாக, அவருடைய இதயத்தை தொடுவதாக இருக்கிற போது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிப்பார். அந்த ஆரோக்கியத்தாய் உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்பார். எனவே தாழ்ச்சியோடு அந்த முகத்தை பார்த்து, அம்மா
எங்களை பாருங்கம்மா என்று சொல்லி பார்ப்போம். அம்மா உங்களை பார்ப்பாங்க.